வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெல்லனா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த இயக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சர்க்கரை உற்பத்தி குறித்து மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது நடப்பு பருவத்தில் சர்க்கரை கையிருப்பு குறித்தும் அதன் சீரான விநியோகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இது தொடர்பாக மாவட்டந்தோறும் முகாம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிறு குறு தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் திரு மதன் ராஜா தெரிவித்தார். வேளாண் மின் இணைப்புக்காக தட்கல் முறையில் விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 8 மாதங்களுக்கும் மேலாக மின் இணைப்புக்காக இவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 1,500 கோடி ரூபாயை வசூலித்துள்ள மின்வாரியம் மின் இணைப்பை வழங்க மறுப்பது அநீதியாகும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்ய தவேக அரசு மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் முறைப்படி கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவதையும் தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை harghar.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி கூறியுள்ளார். சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விக்சித் பாரத் 2047 அப்படிங்கிற ஒரு பெரிய கனவை நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த இலக்கு நம்ம ரீச் பண்ணறதுக்கு குறிப்பாக கிராமத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷன் டெக்னாலஜி பத்தி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்காக ஐஐடி மெட்ராஸ், ஐஐடிஎம் ஃபார் ஆல், அனைவருக்கும் ஐஐடிஎம் அப்படின்னு பல எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். டயர் 2 சிட்டிஸ்ல, குறிப்பா சேலத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இவங்க செய்யும் பெரிய தொண்டு அந்த விக்சித் பாரத் 2047ங்கிற இலக்கு இருக்கு. கிராமத்தில் இருக்கும் குழந்தைகள் பலருக்கு வாழ்க்கையில் பண வசதி அவ்வளவாக இல்லாத குழந்தைகளுக்கு இன்னைக்கு அவங்க ரொம்ப பிரமாதமான எஜுகேஷன் கொடுக்கறாங்க.
சர்வதேச பழங்குடியினர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நாளையொட்டி உதகையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் பண்டைய பழங்குடியின மக்களான தோடர், கோத்தர், இருளர், காட்டுநாயக்கர், பனியர், ஆள்குறும்பர், முள்ளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் ஆகிய பழங்குடியின மக்கள் வசித்து வரும் நிலையில் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வனத்துறை மற்றும் பழங்குடியின மக்கள் ஆகியோர் இணைந்து பூர்வீக குடிமக்களின் சர்வதேச தின விழாவினை கொண்டாடினர். இந்த விழாவில் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி அனைவரையும் கவரும் விதத்தில் இருந்தது. மேலும் தோடர் எம்ப்ராய்டரி ஆடைகள், கைவினைப் பொருட்கள், மண்பாண்டங்கள், உலோக வீட்டு அலங்கார பொருட்கள், மலைத்தேன், பழங்குடியினர் ஓவியங்கள், பழங்குடியினர் விளைவிக்கும் சிறுதானியங்கள், இசைக்குருவிகள் அடங்கிய கண்காட்சி நடைபெற்றது. மேலும் பழங்குடியினரின் வாழ்வியலை விளக்கும் விதமாக இடம்பெற்றிருந்த புகைப்பட கண்காட்சியினை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். உதகையிலிருந்து சரவணன். பாரம்பரிய நெல் திருவிழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் இன்று நடைபெற்றது. பெண் விவசாயிகள் இணைந்து இந்த திருவிழாவை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் உள்ள பெண் விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்து முன்னோர்களின் உணவினை காக்கும் வகையில் பாரம்பரிய நெல் திருவிழா 2026 நடத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் விதைகள், இயற்கை விவசாயம் மூலமாக விளைந்த கிழங்கு வகைகள், தானியங்கள், கனிகள், அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஊறுகாய், தின்பண்டங்கள் போன்றவை காட்சிக்கு வைக்கப்பட்டது. பெண் விவசாயிகள் இணைந்து கும்மி பாட்டு பாடி நடனமாடியபடி வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான இயற்கை விவசாயிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி. மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் அருகே உள்ள சமூக நீதி விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதி பகுதியில் தென்னிந்திய அளவிலான கராத்தே, சிலம்பம் மற்றும் யோகாசன போட்டிகள் நடைபெற்றன. வேளாங்கண்ணி திருவிழாவையொட்டி மும்பை, பாந்திராவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு வரும் 27ஆம் தேதியும் அடுத்த மாதம் 2ஆம் தேதியும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 30ஆம் தேதியும் அடுத்த மாதம் 4ஆம் தேதியும் இயக்கப்படுகிறது. குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப் பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பைக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானின் சைட்டானாவில் நடைபெற்ற இப்போட்டியில் சிரி பண்டாக்கா வெள்ளிப் பதக்கத்தையும் சம்வித் வெங்கடேஷ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப் பதக்கம் வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப் பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப் பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷெஜல் சஞ்சயும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சாகேத் குமாரும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 11-9 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கால் போலிங், ஆண்ட்ரே இலாகின் இணையை வென்றது. அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார்.
சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.